கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல இன்னும் ஒரு காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்று அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எவைகளையெல்லாம் கை கொள்ள வேண்டுமோ அவைகளை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பயனுள்ளதாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த நாளிலே பெருமை என்கிறதான ஒரு காரியம், அதை மேட்டிமை என்றும் சொல்லுவாங்க. பெருமையை குறித்து சொல்லுகிற வேளையில் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் ஆதலால் 6வது வசனம், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்தை பார்க்கின்ற வேளையில் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். நமக்கு தெரியாது அது எப்படி எதிர்க்கிறாரு, எப்படி பண்ணுறாரு என்று. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருமையான ஒரு காரியம், மேட்டிமையான ஒரு காரியம் நம்மை குறித்தே நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த காரியத்தை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. வேதத்தில் கூட பார்க்கும் பொழுது அநேக பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் தாழ்த்தி இருக்கிறார். அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் பார்க்கின்ற வேளையில் ஒரே ஒரு நபரை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய பெயர் லூசிஃபர் என்று சொல்லப்படுகிறது. தொடக்கத்தில் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதற்கு முன்பாகவே அவன் இப்படிப்பட்டதான ஒரு பெருமையும் மேட்டிமையானவனாக இருந்தான். அவன் யார்? அவன் உன்னதங்களிலே தேவனுக்கு நிகராக கூடயே இருந்தவன். அவன் தேவதூதர்களிலே ஒரு முக்கியமான ஒரு தேவதூதனாக இருந்தான். எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பெருமை அவருக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாக தான் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவனை குறித்து சொல்லுகிறது. ஒரு விடுவெளியின் மகனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்ததான ஒரு காரியம், அவனுடைய இருதயத்திலே ஒரு பெருமை இல்லாவிட்டால் ஒரு மேட்டிமையான சிந்தை வந்தது. அவன் சொன்னதான காரியம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு நிகராக நான் உட்கார்ந்திருப்பேன், தேவனும் நானும் ஒன்று என்று தன்னுடைய மனதில் அவன் கொண்ட சிந்தையின் நிமித்தமாக அவன் அதல பாதாளத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான். கர்த்தராகவே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கொஞ்சம் கூட அவன் வார்த்தையிலே பேசவில்லை, எந்த ஒரு செய்கையும் காட்டவில்லை. அவனுடைய இருதயத்தில் அவனுக்குள்ளாக பெருமை என்கிறதான ஒரு காரியம் இருந்தது. அந்த பெருமை வந்த வேளையில் அவனுக்கு ஒரு சரியான ஒரு பாதாளத்துக்கு செல்லக்கூடியதான ஒரு நிலைமை இருந்தது. அவன்தான் விழுந்த தூதனாய் காணப்படுகிறான். அவன் ஒரு காலத்திலே தேவ தூதனாக இருந்தான், நல்ல ஒரு கொயர் மாஸ்டராக இருந்தான், பெரிய மியூசிக் லீடராக இருந்தான், வானத்தில் தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தவன். அவனுள்ள வாழ்க்கையில் இந்த பெருமையும் மேட்டிமையும் வந்தவுடனே கீழே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பெருமை வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்ப வேண்டும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாழ்மை உள்ளவருக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த கிருபை நமக்கு வேண்டும் என்று சொன்னால், பெருமைக்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் பெருமையை விட்டுவிடுவோம், மேட்டிமையை விட்டுவிடுவோம், தாழ்மையை அணிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஒரு தாழ்மையின் ஆவியை குறித்து கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பெருமைப்படாத அளவுக்கு மேட்டிமையான சிந்தை கொண்டாட இல்லாதபடிக்கு எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபையினாலே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.